ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 5 ரூபாய் நாணயங்களில் காப்பர் நிக்கல் காயின்ஸ் இருக்குது, நிக்கல் ப்ராஸ் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. இந்த நாணயங்களுடைய விலை இப்போ எப்படி இருக்குது, விலை ஏறி இருக்கிறது, அது எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா 50th ஆனிவர்சரி ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். இந்த நாணயம் 95 அடிச்சிட்டாங்க. காப்பர் நிக்கல் 9 கிராம் 23 mm விட்டம் உள்ளது. இந்த நாணயம் 2 மின்ட்டில் வச்சுட்டாங்க. ரெண்டுமே ரேரில் இருக்குது. பாம்பே அண்ட் நொய்டா. இந்த நாணயம் 2 மின்ட்டு எடுத்து வச்சாலும் நல்லது தான். வெரி ஃபைனில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வரைக்கும் போகுது. நல்ல கண்டிஷனாக இருந்தால் 700லேருந்து 800 ரூபாய் வரைக்கும் இதனுடைய விலை இருக்குது. எந்த ஃபைன் கண்டிஷனாக இருந்தால் 30லேருந்து 35 ரூபாய் வரைக்கும் இதனுடைய விலை இருக்குது. அடுத்த நாணயம் பார்த்தீங்கன்னா ILO, ஒர்க் ஆஃப் வேர்ல்ட் ஆஃப் ஒர்க். ILO நாணயம் 94 வெளியிட்டாங்க. காப்பர் நிக்கல் தான் இதுவும். இது 9 கிராம் அடையுது. இது 3 மின்ட்டு. பாம்பே, ஹைதராபாத், நொய்டா 3மே ரேரில் இருக்குது. அதாவது 3 காயினும் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். UNCயாக இருந்தால் ஹைதராபாத் 1000க்கு மேலே, கிட்டத்தட்ட 1200 1500 வரைக்கும் போயிட்டுருக்கு. நொய்டா அண்டு பாம்பே ரெண்டுமே ஈக்குவல் ரேட்டு தான். UNCயில் 800 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதே பாம்பே நொய்டா எக்ஸப்டில் பார்த்தீங்கன்னா 150 ரூபா வரைக்கும் போகுது. வெரி ஃபைனில் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 ரூபா வரைக்கும் இதனுடைய ரேட் இருக்குது. இந்த ILO பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் வெரி வெரி ரேர். மற்ற ரெண்டுமே அதுவும் ரேர் தான், ஆனால் விலையில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அடுத்த நாணயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெம் கல்யாண், அதாவது மகாவீர் நாணயம். பகவான் மகாவீர் அவருடைய நாணயம். இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா 2001 வெளியிட்டப்பட்டது. இது காப்பர் நிக்கல் தான். 9 கிராம் 2 மின்ட்டு தான். ரெண்டுமே ஸ்கேர்ஸில் இருக்குது. பாம்பே அண்ட் நொய்டா ரெண்டுமே நீங்கள் கலெக்டபிள் தான். ரெண்டையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். நொய்டா தான் கொஞ்சம் விலை அதிகம். அதாவது 200 ரூபா வரைக்கும் UNCயில் இருக்குது. நார்மல் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வரைக்கும், அதாவது ஃபைன் கண்டிஷனில் 20 ரூபா வரைக்கும் விலை இருக்குது. அதே பாம்பே UNCயில் பார்த்தீங்கன்னா 120லேருந்து 150 ரூபா வரைக்கும் போகுது. வெரி ஃபைனாக இருந்தால் 25 ரூபா வரைக்கும் இதனுடைய ரேட் இருக்குது. அடுத்த நாணயம் திருவள்ளுவர். தமிழ் கான்ஃபரன்ஸ் இன் திருவள்ளுவர் 1995 வெளியிட்ட நாணயம். காப்பர் நிக்கல் 9 கிராம் அடியுள்ளது தான். இது 2 மின்ட்டு தான். ரெண்டுமே வெரி வெரி ரேர். பாம்பே நொய்டா விலை எங்கேயோ போயிடுச்சு. நொய்டா பார்த்தீங்கன்னா 2500 ரூபா வரைக்கும், அதாவது UNCயில் 2000லேருந்து 2500 வரைக்கும் போயிட்டுருக்கு. அதே பாம்பேவாக இருந்தால் 1500 வரைக்கும் UNCயில் இருக்குது. இதே நார்மல் கண்டிஷன் ஃபைன் கண்டிஷனே பார்த்தீங்கன்னா நொய்டா 100 ரூபா. பாம்பே ஃபைனில் பார்த்தீங்கன்னா 50 to 75 ரூபா வரைக்கும் ஃபைன் கண்டிஷனில் இதனுடைய விலை இருக்குது. இந்த 2 நாணயமும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கணும். வெரி வெரி ரேர் திருவள்ளுவர் நாணயம். அடுத்தது அக்ரிகல்ச்சர், அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். அது 95 வெளியிடப்பட்டது. காப்பர் நிக்கல் 9 கிராம் எடையுள்ள நாணயம். 3 மின்ட்டில் வெளியிட்டாங்க. 3ல் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் வெரி வெரி ரேர். அப்புறம் பாம்பே நொய்டா ரெண்டும் ஸ்கேர்ஸில் இருக்குது. ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா UNCயாக இருந்தால் 1500 நல்ல கண்டிஷன், அதாவது UNCயில் 1500. நார்மல் ரேட்டு ஃபைன் கண்டிஷனாக இருக்குது அப்படின்னா 25லேருந்து 30 ரூபா வரைக்கும் தான் போகும். அதே எக்ஸப்டில் வாங்கி வச்சிங்கன்னா 200லேருந்து 300 ரூபா வரைக்கும் போகுது. இந்த நாணயமும் 3மே கலெக்டபிள் தான். 3 மின்ட்டு கலெக்டபிள். பாம்பே, ஹைதராபாத், நொய்டா 3மே நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஹைதராபாத் தான் வெரி வெரி ரேர். நார்மல் கண்டிஷனாக ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா 75லேருந்து 100 ரூபா வரைக்கும் போகுது. அடுத்த நாணயம் சாஸ்திரி. இந்த லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய நாணயம். பர்த் சென்டினரிக்கு வெளியிட்டது 2004. இதில் காப்பர் நிக்கல் இருக்குது. காப்பர் நிக்கல் சிங்கிள் மின்ட் நாணயம் தான். காப்பர் நிக்கல் கல்கட்டா மின்ட்டு. அது ஸ்கேர்ஸில் தான் இருக்குது. UNCயில் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 250 வரைக்கும் போகுது. நார்மலாக இது ஃபைன் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வரைக்கும் இதனுடைய விலை இருக்குது. எக்ஸப்டில் வாங்கி வைக்கலாம். அது 50 ரூபா அந்த மாதிரி கண்டிஷனில் வாங்கி வைக்கலாம். இதே லால் பகதூர் சாஸ்திரி பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வெளியிட்டாங்க. அதுவும் 2004 தான். FSS 6 கிராம் எடையில் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதுவும் கலெக்டபிள் காயின் தான். இது ஸ்கேர்ஸில் இருக்குது, அதனால் இந்த காயினை கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஸ்கேர்ஸில் பார்த்தீங்கன்னா FSS 2 மின்ட்டு. கல்கட்டா இருக்கும், ஹைதராபாத் இருக்கும். கல்கட்டாவில் அவ்வளோ கிடைக்கல, ஹைதராபாத் தான் கிடச்சிட்ருக்குது. ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா UNCயில் பார்த்தீங்கன்னா கல்கட்டா ஹைதராபாத் ரெண்டுமே ஈக்குவல் தான். 150 ரூபா வரைக்கும் விலை போகுது. ஹைதராபாத் ஃபைன் கண்டிஷன் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா 25 ரூபா வரைக்கும் விலை போயிட்டுருக்கு. கல்கத்தா 15 ரூபா வரைக்கும் விலை போகுது. ஆனால் ஹைதராபாத் தான் நிறைய இப்போ கிடச்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி காயினை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்தது காமராஜர் காயின் 2 மின்ட்டு.
2004 காப்பர் நிக்கல் 9 கிராம். பாம்பே அண்ட் ஹைதராபாத் 2 மின்ட்டுமே கலெக்டபிள் தான். ரெண்டும் விலையுள்ள நாணயங்கள் தான். பாம்பே தான் வெரி வெரி ரேர். பாம்பே பார்த்தீங்கன்னா யூஎன்சியில் 700லேருந்து 800 வரைக்கும் விலை போகுது. அதே ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஹைதராபாத் வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது. நார்மல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 25 ரூபா வரைக்கும் அதனுடைய விலை இருக்குது. இதே எக்ஸப்டில் 35 ரூபா தான் போட்டிருக்கு. ஆனால் பாம்பே எக்ஸப்டில் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 250 ரூபா வரைக்கும் என்னுடைய விலை இருக்குது. அதனால் பாம்பே வந்து வெரி வெரி ரேராக இருக்குது. அதை கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்தது தாதாபாய் நவ்ரோஜி 2002 காப்பர் நிக்கல் 9 கிராம். 3 மின்ட்டு. பாம்பே, கல்கத்தா அண்ட் ஹைதராபாத் 3மே கலெக்டபிள் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே கல்கத்தா வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது. அடுத்து ரேர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்கத்தா இப்போவே ரேர் தான். அதனுடைய யூஎன்சி வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக இருந்தால் 700லேருந்து 800 வரைக்கும் யூஎன்சியில் விலை இருக்குது. அதே நார்மல் கண்டிஷன் நீங்கள் வாங்கணும், வெரி ஃபைனில் வாங்கி வைக்கலாம். வச்சிங்கன்னா 50 ரூபா வரைக்கும் விலை போகுது. எக்ஸப்டில் 100 ரூபா. பாம்பே கல்கத்தா எக்ஸப்ட்லேயே பார்த்தீங்கன்னா 35 ரூபா வரைக்கும் விலை இருக்குது. எக்ஸப்டில் நீங்கள் வாங்கி வைக்கலாம் பாம்பே கல்கத்தா. ஏன்னா ஸ்கேர்ஸில் இருக்கிறதால அடுத்து ரேர் ஆகக்கூடிய வாய்ப்புள்ள நாணயம் இது தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது பசவேஸ்வர் மகாத்மா பசவேஸ்வர் நாணயம். இது வந்து 2006 காப்பர் நிக்கல் சிங்கிள் மின்ட்டு தான். பாம்பே தான் இதனுடைய இது வந்து காமனில் தான் இருக்குது. இப்போது இனி வரக்கூடிய காலத்தில் ரேர் ஆகக்கூடிய விலை இல்லை ஸ்கேர்ஸில் வரலாம். இது யூஎன்சிலே பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 70லேருந்து 80 ரூபா வரைக்கும் இப்போ போயிட்டுருக்கு. நார்மல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னாவே 30 ரூபா வரைக்கும் விலை போயிடுச்சு. ஆனால் புக் ரேட் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் ரேட் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பசவேஸ்வர் அது பார்த்தீங்கன்னா 2006 தான். எஃப்எஸ்எஸ் 6 கிராம். இதுவும் ஒரே ஒரு மின்ட்டு தான், பாம்பே மின்ட்டு தான். இது ஸ்கேர்ஸில் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது. காப்பர் நிக்கல் பார்த்தீங்கன்னா காமனில் தான் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நல்ல யூஎன்சியாக கிடச்சா கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அது யூஎன்சியில் 100 ரூபா வரைக்கும் விலை போகுது. நார்மலாக இதனுடைய காயின் ரேட் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 ரூபா வரைக்கும் ஃபைன் கண்டிஷனில் விலை இருக்குது. அடுத்தது நாராயணகுரு, ஸ்ரீ நாராயணகுரு. அவருடைய நாணயம் 2006 காப்பர் நிக்கல். பார்த்திங்கன்னா ஜெகத்குரு நாராயணகுரு, ஸ்ரீ நாராயண குருதேவ் 2006. அவர் வந்து காப்பர் நிக்கல். இது வந்து இப்போ விலை இன்னும் அதிகமாகிடுச்சு, ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. சிங்கிள் மின்ட் நாணயம்னா விலை அதிகம் தான் இருக்கும். ரேர் ஆகக்கூடிய வாய்ப்புள்ள நாணயம் பாம்பே மின்ட்டு தான். ஒரே ஒரு மின்ட்டு தான். இது ரேர் கண்டிஷனில் இருக்கிறதால யூஎன்சியில் இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 800லேருந்து 1000 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் புக் ரேட் வந்து குறைவாக தான் போட்டிருக்கு, 800 தான் போட்டிருக்கு. மார்க்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலேயே போயிடுச்சு. எக்ஸப்ட் கண்டிஷன்லேயே இது வந்து 200 ரூபா 220 அப்படி தான் இப்போ விலை போயிட்டுருக்கு. அதே நாராயணகுரு எஃப்எஸ்எஸ் ஃபெரட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா 6 கிராம் எடையுள்ளது. இதுவும் சிங்கிள் மின்ட்டு தான், பாம்பே தான். அது வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது. இது வந்து எஃப்எஸ்எஸ் வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது. காப்பர் நிக்கல் வந்து ரேரில் இருக்குது. இந்த பாம்பே மின்ட்டு எஃப்எஸ்எஸ் பார்த்திங்கன்னா யூஎன்சியில் புக் ரேட் வந்து 100 ரூபா போட்டிருக்கு. ஆனால் யூஎன்சியில் அந்த விலை இருக்கான்னு தெரில, மார்க்கெட்டில் என்ன விலைன்னு தெரில. நார்மலாக பார்த்தீங்கன்னா 20 ரூபா 25 ரூபா அப்படியே தான் கிடச்சிட்ருக்கு. இப்போது நாராயணகுரு கலெக்டபிள் காயின் தான், கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்தது தண்டி மார்ச் பார்த்திங்கன்னா எஃப்எஸ்எஸ் காந்தி படம் போட்டிருக்கோம். ஃபெரட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 6 கிராம். இது வந்து எப்போ வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2005. சிங்கிள் மின்ட் நாணயம், விலை ஏறக்கூடிய நாணயம். பாம்பே மின்ட்டு ஸ்கேர்ஸில் இருக்குது. இப்போது யூஎன்சியில் பார்த்தீங்கன்னா 75லேருந்து 100 ரூபா போயிட்டுச்சு. இப்போ 100க்கு அதிகமாகவே விலை போயிட்டுருக்கு. நார்மல் கண்டிஷன் எக்ஸப்டில் பார்த்தீங்கன்னா 25 ரூபா வரைக்கும் இதனுடைய விலை இருக்குது. இது கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா விலை ஏறக்கூடிய நாணயங்களில் இந்த நாணயமும் ஒன்றாக இருக்குது. அடுத்தது செயின்ட் அல்ஃபோன்சா பர் சென்டினரி 2009 வெளியிட்டாங்க. இது வந்து நிக்கல் பிராஸ். இது இப்போ ஃபெரட்டிக் முடியும் நிக்கல் பிராஸு 6 கிராம். இது 4 மின்ட்டில் வெளியிட்டாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா. பாம்பே மட்டும் தான் காமன். மற்ற 3 மின்ட்டுமே கலெக்டபிள். 3மே வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது. 3 ஒரே ரேட்டு தான். கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா 3 ஒரே ரேட் தான். நல்ல கண்டிஷன் யூஎன்சியாக இருந்தால் 100 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே கூட இதனுடைய விலை இருக்குது. ஆனால் யூஎன்சியில் கிடைக்கிறதில்ல. நார்மல் ரேட்டே பார்த்திங்கன்னா 20 ரூபாலேருந்து 25-30 போயிட்டுருக்கு. இது வந்து கலெக்டபிள் காயின் தான். கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா 3மே கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 2007 ஃபெரட்டிக் எஃப்எஸ்எஸ் வெளியிட்டாங்க. 6 கிராம். சிங்கிள் மின்ட் நாணயம், பாம்பே தான். இது வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது.
இது நல்ல யூஎன்சியாக இருந்தால் இப்போ வந்து 250லேருந்து கிட்டத்தட்ட 300 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. இது நார்மல் கண்டிஷன் எக்ஸ்எஃப்பில் வாங்கணுன்னா 40லேருந்து 60 ரூபா வரைக்கும் இதனுடைய விலை போயிட்டுருக்கு. இது கலெக்டபிள், ஏன்னா சிங்கிள் மின்ட்டாக இருக்கிறதுனால இது ரேர் ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இப்போ வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது இந்த நாணயம். அடுத்தது பர்த் ஆனிவர்சரி ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர். அது வந்து 2010 இந்த நாணயத்தை வெளியிட்டாங்க. நிக்கல் பிராஸு 6 கிராம். இது வந்து மொத்தம் 4 மின்ட்டு. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் அண்ட் நொய்டா 4 மின்ட்டு. 4ல் பார்த்தீங்கன்னா நொய்டா மட்டும்தான் ஸ்கேர்ஸில் இருக்குது. நொய்டா தான் கலெக்டபிளாக இருக்குது, ஸ்கேர்ஸில் இருக்குது. மற்ற 3 காமனில் இருக்குது. இருந்தாலும் ஹைதராபாத் வந்து யூஎன்சியில் வாங்கணுன்னா 70 ரூபா வரைக்கும் விலை போட்டிருக்கு. இது வந்து இப்போ இந்த நாணயம்லாம் அவ்வளோவா பார்க்க முடியறதில்ல, சர்க்குலேஷன்லேயும் கிடைக்கிறதில்ல. அதனால் கிடைக்கும் போது கலெக்ட் பண்ணி வைங்க. காமனாக இருக்கிறது ஸ்கேர்ஸ் ஆகலாம். அதாவது இதில் வந்து நொய்டா தான் ரொம்ப வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது. மற்ற 3 நாணயமும் ரேட் யூஎன்சிலேயே 50, 70ன்னு தான் போட்டிருக்கு. மார்க்கெட் ரேட்டும் அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா கிடைக்காத நாணயமாக இருக்கிறதுனால இதுவும் விலை இருக்குது. கிடைச்சா நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்தது பர்த் ஆனிவர்சரி ஆஃப் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 2009 நிக்கல் பிராஸ் 6 கிராம் அடையுள்ளது. இதுவும் வந்து 4 மின்ட்டு. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் அண்ட் நொய்டா. அதில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், நொய்டா ரெண்டுமே வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது. 2 நாணயமும் இந்த நாணயம்லாம் பார்க்க முடியல, சர்க்குலேஷன் எப்பாவது ஒருத்தர் கிடைக்கும் நமக்கு. இது யூஎன்சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 100 ரூபாய் போட்டிருக்கு புக் ரேட்டு. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே தான் விலை போயிட்டுருக்கு. நார்மல் கண்டிஷனே வந்து 15லேருந்து 25 ரூபா வரைக்கும் என்னுடைய விலை போயிட்டுருக்கு. ஏன்னா நிக்கல் பிராஸு விலை அதிகமாகிடுச்சு, காப்பர் நிக்கல் காயின்ஸும் விலை அதிகமாகிடுது. அதனால் இந்த மாதிரி காயின் கிடைச்சா கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அதாவது இதில் வந்து ஹைதராபாத், நொய்டா ரெண்டுமே ஸ்கேர்ஸில் இருக்கிறதால 2 கமெண்ட்டும் நம்ம கலெக்ட் பண்ணலாம். அடுத்தது 60 இயர்ஸ் ஆஃப் தி காமன்வெல்த் பார்லிமெண்ட். 2009 நிக்கல் பிராஸு 6 கிராம் எடையுள்ளது. மொத்தம் 3 மின்ட்டு. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத். 3ல் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவும் ஹைதராபாத்தும் ஸ்கேர்ஸில் இருக்குது. ரெண்டுமே யூஎன்சியில் வாங்கணும், நல்ல கண்டிஷனில் வாங்கினா 70 ரூபான்னு புக் ரேட் போட்டிருக்கு. ஆனால் 70 ரூபாய்க்கு இல்லை, அதிகமாக 100 ரூபா வரைக்கும் விலை போயிட்டுருக்கு. இந்த நாணயம் யூஎன்சியில் கிடைச்சா நம்ம கலெக்ட் பண்ணலாம். கல்கட்டா, ஹைதராபாத் ரெண்டுமே கலெக்டபிளாக இருக்குது. பாம்பேவும் காமனில் இருக்குது. அடுத்து ஸ்கேர்ஸ் ஆகலாம், ஏன்னா அது யூஎன்சியில் விலை பார்த்தீங்கன்னா 50 ரூபா வரைக்கும் விலை போட்டிருக்காங்க. அடுத்தது ஸ்கேர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதனால் இந்த காயின் கிடைச்சா 3 மினிட்டுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இந்த நாணயங்களை பற்றிய விவரங்கள் உங்கள் கலெக்ஷனுக்கு உதவும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.